ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னேகா சூப்பர் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் மீஷோ ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து மீஷோலேருந்து சில ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். பூஜைக்கு தேவையான பூஜை ஆக்சசரிஸ் தான் வாங்கியிருக்கேன். வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன், அது எப்படி இருக்குது, அது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். டோட்டலாக வந்து 9 ப்ராடக்ட் வந்து மீஷோலேருந்து பூஜைக்கு தேவையான ப்ராடக்டாகவே வந்து பார்த்து வாங்கியிருக்கேன். வாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா கற்பூரம் பர்னர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மீஷோவில் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து மீஷோவில் எவ்வளோ ரேட்டுக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா 238 ரூபாயோ 35 ரூபாயோ போட்டிருந்தாங்க. டிஸ்கவுண்ட் போக 198 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். 198 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒர்த்துன்னு தான் சொல்வேன். நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. எந்த ஒரு டேமேஜும் இல்லை. குவாலிட்டியும் பக்காவாக இருந்துச்சு. நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. இது வந்து நம்ம கற்பூரமெல்லாம் காட்டுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சில பேர் வீட்டில் தட்டும் இருக்கும். தட்டில் வந்து நம்ம திணீர் இதெல்லாம் போட்டு வச்சுக்குவோம். இல்லை நான் கற்பூரம் மட்டும் காட்டுறதுக்கு எனக்கு வந்து பர்னர் வேணும் அப்படின்னா இந்த கற்பூரம் பர்னர் வந்து சூப்பராகவே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இந்த கற்பூரம் பர்னர் வந்து ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடையாது. கரெக்டான சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லாங்கும் இல்லை, ரொம்ப ஷார்ட்டும் இல்லை, மீடியமாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். என் கை சைஸ் தான் இருக்குது. பட் ஆனால் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. கைப்பிடியும் சூப்பராக ஓரளவுக்கு லாங்காக தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக சொல்லலாம் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து நான் ஒர்த்துன்னு தான் சொல்வேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் 5/5 கொடுப்பேன். வாங்க அடுத்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். செகண்டாக வந்து நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா உருளி தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மீஷோவில் வந்து 225 ரூபா போட்டிருந்துச்சு. டிஸ்கவுண்ட் போக 195 ரூபாய்க்கு வந்து இந்த உருளி வாங்கியிருந்தேன். சூப்பராக வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜும் எந்த ஒரு கிராக்கோ எதுவுமே கிடையாது. பக்காவாக வந்து வந்துருந்துச்சு. இதில் வந்து டிசைன் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. டாட்டாக வந்து டிசைன் வந்து உள்ளேயும் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க, வெளியும் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. வெயிட் வந்து ரொம்ப வெயிட் கிடையாது, ஓரளவுக்கு தான் வெயிட் இருந்துச்சு. இதோட ஹைட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 2.5 இன்ச்சு இருந்துச்சு. அந்த அகலம் வந்து 8.5 இன்ச்சு வந்து இருந்துச்சு. ரொம்ப வந்து லாங் சைஸ் கிடையாது, ஓரளவுக்கு மீடியம் சைஸாக தான் இருந்துச்சு. நான் பாருங்கள் அந்த சைஸ் கூட கையில் வச்சு காட்டுறேன். ரொம்ப வந்து சின்னதும் கிடையாது, ஓரளவுக்கு வந்து கரெக்டான சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. இதோட மெட்டீரியல் வந்து மெட்டல் போட்டிருந்தாங்க. நான் வந்து பித்தளை கலரில் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம கோயிலுக்கு போனாலும் சரி, நான் ஏதாவது கடைக்கு போனாலும் சரி, இந்த உருளியில் வந்து தண்ணி ஊற்றி பூவெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். சரி நம்மளும் நம்ம பூஜை ரூமில் வந்து இந்த மாதிரி பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த உருளி வந்து வாங்கியிருந்தேன். இந்த ரேட்டுக்கு வந்து இந்த உருளி வந்து ஒர்த்துன்னு தான் சொல்வேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மீஷோவில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் 5/5 கொடுப்பேன். வாங்க அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். நான் தேர்டாக வந்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா பூஜை மனை தான் வந்து வாங்கியிருக்கேன். பூஜை மனை வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு தேடிட்டே இருந்தேன். பட் வந்து நான் எதிர்பார்த்த சைஸில் டிசைன் எல்லாம் போட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி எங்கேயுமே கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு மீஷோவில் பார்த்துருந்தேன். மீஷோவில் வந்து இருந்துச்சு. சரின்னு உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். பட் ஒரு டவுட்டில் தான் இருந்துச்சு, இது அந்தளவுக்கு வந்து கரெக்டாக வருமா, சைஸ் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து வாங்கி பார்த்தோன்னே தான் தெரியுது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த சைஸில் எதிர்பார்த்த மாதிரி டிசைனில் குவாலிட்டியும் நல்லாவே இருந்துச்சு. இது வந்து உட்டில் தான் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட்டாக சூப்பராகவே இருக்குது. மீஷோவில் இந்த பூஜை மனை 3மே வந்து நான் காம்போவாக சேர்த்து 156 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் கூட இருக்குது. 3 பூஜை மணியும் காம்போவாக, ஒன்று வந்து சின்னது, இன்னொன்று வந்து அதை விட பெருசு, இன்னொன்று வந்து அதை விட பெருசு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து 3 பூஜை மணியும் கூட இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வாங்கியிருக்கிற இந்த பூஜை மணியோட சைஸ் வந்து டோட்டலாக வந்து 5 சென்டிமீட்டர். அந்த ஹைட் வந்து 1 இன்ச்சு, அந்த லென்த்து வந்து 2 இன்ச்சு. எனக்கு வந்து இந்த சைஸ் போதுன்னு சொல்லிட்டு நான் இந்த சைஸில் பார்த்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓவராலாக இந்த பூஜை மனை வந்து டிசைனெல்லாம் போட்டு உட்டில் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நான் 5/5 கொடுப்பேன். வாங்க அடுத்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபோர்த்தாக வந்து நான் என்ன ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா லோட்டஸ் ஆயில் லேம்ப் தான் வந்து வாங்கியிருந்தேன். அதாவது லோட்டஸ் தியா தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மீஷோவில் வந்து 163 ரூபா இருந்துச்சு. 163 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். வாங்கினோடனே ஒரே ஆர்வம், சரின்னு சொல்லிட்டு உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா குவாலிட்டியாக பக்காவாக வந்து வந்துருந்துச்சு. அந்த லோட்டஸ் தியாவில் இருக்கிற பெரிய விஷயமே என்ன அப்படின்னா கலர் தாங்க. அவ்வளோ சூப்பராக பக்காவாக வந்து வந்துருந்துச்சு. நான் வந்து இதில் வந்து அந்த லோட்டஸில் இருக்கிற இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அது வந்து பிளாஸ்டிக் தான் நினச்சி ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அது பிளாஸ்டிக்கே கிடையாது. இது வந்து மெட்டல் மாதிரி ஒரு தகடு மாதிரியாக இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. நான் ஒவ்வொன்றும் எடுத்து நல்லா வளைச்சி பார்த்தேன், வளைக்கவே முடியல, அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அடியில் வந்து அதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்ம கீழே வைக்கிறதுக்கு. அந்த ஸ்டாண்டுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. நடுவில் வந்து நம்ம ஆயில் ஊற்றி விளக்கேற்றுறதுக்கு அந்த தியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லோட்டஸ் விளக்கில்
வந்து நடுவில் வந்து திரி வைக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சின்னதாக ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம திரியை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரி வந்து நகராமல் அப்படியே சூப்பராக இருக்கும். அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கு பற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம்னாலும் இந்த விளக்கு வந்து சூப்பராக எரியும். இந்த லோட்டஸ் விளக்கு வந்து நம்ம பூஜை ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வெளியே கோலம் போட்டு கோலத்துக்கு சென்டராக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஒர்த்துன்னு தான் சொல்வேன் இந்த ரேட்டுக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் 5/5 கொடுப்பேன். வாங்க அடுத்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 5th வந்து நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த ஊதுபத்தி ஹோல்டர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஊதுபத்தி ஹோல்டர் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஊதுபத்தி காட்டிட்டு வாழைப்பழத்தில் வந்து சொறி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு திணீர் எடுக்கும்போது அந்த ஊதுபத்தியோட தூளில் வந்து கையில் விழுந்து கை வந்து லைட்டாக சுட்டுருச்சு. ஸோ வந்து இதுக்காகவே நான் ஊதுபத்தி ஹோல்டர் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த ஊதுபத்தி ஹோல்டர் வந்து நான் மீஷோ ஆப்பில் இருந்து தான் வந்து வாங்கியிருந்தேன். 160 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. ஒன்று வந்து கோல்டு, இன்னொன்று வந்து சில்வரு. நான் வந்து இன்றைக்கி கோல்டு கலரில் தான் வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு சில்வர் கலர் வேணும்னா கூட அதுவும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் சில்வர் கலரில் வாங்கிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக வந்து வந்திருக்கு. இதில் வந்து எப்படின்னா மேலே வந்து ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஊதுபத்தி செட் பண்ணிவிட்டு இந்த மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுலேயும் வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து மேலே வந்து ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. கீழேயும் வந்து ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் தனியாக கழட்டிக்கலாம், மேலே இருக்கிற மூடி வந்து தனியாக கழட்டிக்கலாம். இதுக்குள்ளே வந்து நம்ம ஊதுபத்தி செட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மூடி வச்சிடலாம். இதில் வந்து அந்த ஊதுபத்தியோட வாசனையெல்லாம் வெளியே வரணும்ல, அதுக்காக வந்து சுற்றி வந்து ஓட்டையாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல் வழியாக தான் அந்த ஊதுபத்தி வாசனையெல்லாம் வந்து வெளியே வரும். கீழே வந்து ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்களா, அந்த மூடி கழட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு 5 ஹோல் இருக்கும். அதில் வந்து தான் நம்ம ஊதுபத்தி வந்து செட் பண்ணணும். 5 ஊதுபத்தி வந்து தாராளமாக இதில் வந்து செட் பண்ணி வைக்கலாம். ஊதுபத்தி வந்து பற்ற வச்சதுக்கப்புறம் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மூடி போட்டு மூடிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து அழகாக சேஃபாக ஒரே இடத்துல இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க கையெல்லாம் பக்கத்தில் கொண்டு போனாலும் யார் மேலேயும் வந்து அந்த ஊதுபத்தியோட தூள் வந்து கீழே விழாது, கையிலேயும் படாது. நம்மளுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஊதுபத்தி ஹோல்டரில் வந்து அந்த ஊதுபத்தி தூளெல்லாம் வந்து ஊதுபத்தி ஹோல்டருக்குள்ளேயே விழுந்துறதுனால ஈஸியாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து நான் 5/5 கொடுப்பேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்து என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து வந்து 6th நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த உருளியோடு இருக்கிற மாதிரி ஒரு தியா தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து மீஷோவில் 173 ரூபா போட்டிருந்துச்சு. நான் 173 ரூபாய்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த உருளியில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இது நம்ம 2 விதமாக வந்து ஒரே ப்ராடக்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நடுவில் தண்ணியெல்லாம் ஊற்றி பூவெல்லாம் போட்டு உருளியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றி விளக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த விளக்கெல்லாம் ஏற்றி நம்ம விளக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2மே வந்து ஒரே ப்ராடக்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறனால தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் வந்து உடனே வாங்கிட்டேன். இந்த உருளியோட குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தாங்க. இதில் டோட்டலாக வந்து 8 விளக்கு கொடுத்துருக்காங்க. 8 விளக்குலையுமே டிசைன் எல்லாம் போட்டு சூப்பராக ஃபினிஷிங் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அந்த 8 விளக்குமே ஜாயின் ஆகிற மாதிரி பின்னாடி அந்த கம்பியெல்லாம் கொடுத்து நீட்டாக வந்து ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து சின்னதாக வந்து உருளி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து தண்ணி ஊற்றி பூவெல்லாம் போட்டு இந்த 8 விளக்கு ஏற்றி வச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூஜை ரூம்லையெல்லாம் இது வைக்கும்போது நல்லா பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். வாசல்ல எல்லாம் கோலம் போட்டு டெக்கரேட்டிவாக வைக்கலாம். இல்லைனா தீபாவளி டைம்லலாம் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து டெக்கரேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து நான் 5/5 கொடுப்பேன். வாங்க அடுத்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 7th நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு விளக்கு தாங்க வாங்கியிருக்கேன். இந்த விளக்கு வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ஏன்னா இருக்கிறதுலே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட்னால் நான் இந்த விளக்கு தான் சொல்வேன். கிறிஸ்டலில் வந்து அவ்வளோ சூப்பராக எலிகெண்ட்டாக சூப்பராக நீட் லுக்காக இருக்குது. எனக்கு வந்து ரொம்பவே இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த விளக்கை வந்து நீங்கள் வாங்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இந்த விளக்கு வந்து மீஷோவில் 147 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இந்த ரேட்டுக்கு வந்து இந்த விளக்கு வந்து ஒர்த்துன்னு தான் சொல்வேன். கீழே பாருங்கள் ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து லூஸாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் திருவி பார்த்தேன். இது லூஸாவெல்லாம் கிடையாது, நல்லா டைட்டாக ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கீழே ஒரு லைன் வந்து கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு லைன் வந்து கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க. 2 லைனில் வந்து கிறிஸ்டல் கொடுத்து விளக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து பார்க்கறதுக்கு லோட்டஸ் ஷேப்பில் வந்து சூப்பராக கிறிஸ்டல்லையே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நடுவில் திரி செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதில் திரி செட் பண்ண அப்படின்னா திரி வந்து நகராது. அதே மாதிரி செட்டாக சூப்பராக இருக்கும். சுற்றி வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கு பற்றி வைக்கும்போது நைட் டைமில் பார்க்கும்போது அதோட நிழலெல்லாம் சூப்பராக கீழே தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், மின்ற மாதிரியே இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாகவே இந்த விளக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கியிருக்கேன். அந்தளவுக்கு இது வந்து நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. இந்த விளக்குக்கு வந்து நான் 5/5 கொடுப்பேன். வாங்க அடுத்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
அடுத்து வந்து 8th நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் இருக்குல்ல, அது வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டாண்ட் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இதனாலேயும் எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன அப்படின்னா, எங்களுது வந்து அந்த சாமி ரூம் பூஜை அறை வந்து கபோர்டில் இருக்கும். அந்த கபோர்டில் வந்து நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி பற்ற வச்சுட்டு வந்துட்டேன். அது நல்லா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி உருக எரிய அது வந்து அந்த இடத்துல ஓட்டையே போட்டுருச்சு. அது நாங்கள் மர டேபிள் அப்படிங்கிறனால அந்த மரத்தில் வந்து ஓட்டையே போட்டுருச்சு. இப்போ அதை எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இதனாலேயே வந்து இந்த ஸ்டாண்டு வந்து வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து ஒன்றும் பிரச்சனையே ஆகாது. இது வந்து வுட்டில் தான் செஞ்சுருக்காங்க. நடுவில் வந்து ஒரு பிளேட்டு மாதிரி ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சுட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி எரிஞ்சு அந்த தூளெல்லாம் வந்து அதுலேயே விழுந்துடும். எந்த இடத்துலையுமே எங்கேயுமே டேமேஜே ஆகாது. அதுவும் இல்லாமல் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியோட வாசனையெல்லாம் வெளியே வரத்துக்காக மேலே பாருங்கள் சுற்றி 4 பக்கமே வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த வாசனையெல்லாம் வந்து அழகாக வெளியே வரும். இது வந்து ஃபுல்லாகவே மரத்தில் தான் செஞ்சுருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருந்துச்சு. இந்த ஸ்டாண்டை வந்து நான் மீஷோவில் 134 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பட் எனக்கு என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, அந்த முக்கோணம் மாதிரி இருக்கிறது வந்து ஒரு சைடு சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது இப்படி தான் இருக்குமா இல்லை எனக்கு வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்று தான் எனக்கு ஒரு மிஸ்டேக்காக இருந்துச்சு. மற்றபடி குவாலிட்டி வைஸும் சரி, இந்த ப்ராடக்ட்டும் சரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் 5/5 கொடுப்பேன். வாங்க அடுத்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஃபைனலாக மீஷோவில் வந்து குங்குமம், திணீர், சந்தனம் இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பிளேட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். நார்மலாக நாங்கள் ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வந்து இந்த திணீர், குங்குமம் இதெல்லாம் போட்டிருந்தோம். ஸோ வந்து இது தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 250 ரூபா. 250 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் 250 ரூபாய்க்கு வந்து இது ஒர்த்துன்னு சொல்லவே மாட்டேன். அவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கி இது வந்து நல்லாவே இல்லை, ரொம்ப மெலிசாக இருந்துச்சு. பட் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருந்துச்சு. ஒரு இலை சேஃபில் வந்து கொடுத்துருந்தாங்க. நடுவில் வந்து 3 கொடுத்துருந்தாங்க. சந்தனம், திணீர், குங்குமம் இதெல்லாம் வந்து போட்டு வைக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருந்தாங்க. பட் குவாலிட்டி வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கி இந்த அளவுக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் வந்து உள்ள சந்தனம், திணீர் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நல்லா வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. அந்த குவாலிட்டி மட்டும் தான் எனக்கு பிடிக்காதனால நான் வந்து இதை ரிட்டன் போட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த மூடியுமே எனக்கு டேமேஜாக இருந்துச்சு. 2 மூடி வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு மூடி வந்து நொடுங்கி போன மாதிரி இருந்துச்சு. அதையும் நான் வந்து எடுக்க ட்ரை பண்ணேன், எடுக்க முடியல. ஸோ வந்து இது வேணான்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் போட்டேன். நீங்கள் யாராவது இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்களா, வாங்கியிருந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து குவாலிட்டியும் நல்லா இல்லை, டேமேஜாகவும் இருந்துச்சு. ஸோ வந்து இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே கிடையாது. இவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கி இப்படி ஒரு ப்ராடக்டா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் 5/3 தான் கொடுப்பேன். நான் மீஷோவில் வாங்கியிருக்கிற பூஜை ஆக்சசரிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா, இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்க ப்ராடக்ட் இது, வேறு மீஷோவில் என்ன ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ போடலாம் அப்படின்னலாம் நீங்கள் யோசிச்சுட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோலாம் பார்க்க முடியும். டாடா, பை பாய்.